குட் மார்னிங். போன வகுப்புல முனைவாக்கும் திறன் கட்டியன்கள்ட்ட இயல்பை பற்றி பார்த்திருந்தனா, ஒரு அயன் பிணைப்பில கட்டியன் அந்நியன்ற வலுவள ஓட்டு இலத்திரனை கவரும். அந்த கவருகின்ற தன்மையைத்தான், ஆற்றலைத்தான் நாங்கள் முனைவாக்கும் திறன் என்று சொல்லியிருக்கோம். சாதாரணமாக ஒரு அந்நியன்ற வலுவள ஓட்டில் இருக்கிற இலத்திரன் முகில் கோள வடிவமாக காணப்படும். கட்டியன் இந்த இலத்திரன் முகிலை தன்னை நோக்கி இழுக்கிறதால அது என்ன செய்யும் என்று சொன்னால் ஓவல் ஷேப்புக்கு மாறும். ஓவல் ஷேப்புக்கு கட்டியன் இந்த அந்நியன்ற இலத்திரனை தன்னை நோக்கி இழுக்கிறதால கொஞ்சம் அதின் வடிவத்துல குழப்பம் ஏற்படும். இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற அந்த ஆற்றல் அது ஒவ்வொரு கட்டியனுக்கு வேறுபடும். இதுல இருக்கிற கட்டியன் யார் என்பதை பொறுத்து இந்த இலத்திரண்ட வடிவத்தில் ஏற்படுற குழப்பம் மாறுபடக்கூடியதாக இருக்கு. அதாவது இந்த முனைவாக்கம் மாறுபடுது. அப்ப இந்த முனைவாக்கும் வலு தங்கியுள்ள காரணிகள் 2 குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று கட்டியன் ஆரை. ஆரை என்பதை நாங்கள் இங்கே பருமன் என்று குறித்துக் கொள்வோம். பருமன் ரசாயனவியல்ல நாங்கள் பருமன் என்று குறிப்பிடுவது அநேகமாக ஆரியத்தான். இப்போ நீங்கள் ஆரைகள்கிட்ட போக்கு படிக்க பார்த்திருக்கீங்க. ஆவர்த்தனத்தின் வழியா அணுவின் பருமன் குறையுது என்று சொல்ல. அப்ப கட்டியனை பொறுத்தவரையில நேரேற்றத்துக்கு காரணமானது கரு. அப்ப ஆறு என்று பார்க்கும்போது கருவுக்கும் வலுவள ஓட்டுக்கும் இடையே தூரம் தான் ஆறு. ஆறு என்று பார்க்கும்போது கருவுக்கும் வலுவள ஓட்டுக்கும் இடப்பட்ட தூரம் தான் ஆறு. அப்ப வலுவள ஓட்டுக்கு வெளியில தான் அந்நியன் இருக்கு. அந்த கருவுக்கும் அந்நியனுக்கு விடை தூரம் அதிகரிக்கும் போது இவரை இழுக்கிற தன்மை குறையும். அதான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம், ஆரை பருமன் குறையும் போது சரியான பருமன் கட்டியன்ற பருமன் குறையும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் சொல்லி. அடுத்தது கட்டியன்ற ஏற்றம். நேரேற்றம் தான் இந்த இலத்திரனை கவர்ந்து. அப்ப நேரேற்றத்தின் அளவு அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் சொன்னோம். ஒரு பிளஸ் இந்த இலத்திரனை கவருவதன் பார்க்க 3 பிளஸ் இந்த இலத்திரனை கவருகின்ற தன்மை உயர்வாக இருக்கும். முனைவாக்கும் வலுவை பாதிக்கின்ற காரணிகள் ஒன்று பருமன், 2வது ஏற்றம். இந்த பருமன் குறைஞ்சால் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும், ஏற்றம் கூடினால் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். இது கட்டியன்ற முனைவாக்கும் வலுவை பாதிக்கின்ற காரணிகள். சரிதானே? நாங்கள் போதிய அளவுக்கு 2-3 கிளாஸ்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் திருப்பி ஒருக்கா நாங்கள் அதை கதைச்சு எழுதி கொண்டால் கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. கட்டியனின் பருமன். கட்டியனின் பருமன் அல்லது ஆறு. இது எப்படி இந்த முனைவாக்கும் வலுவோட தொடர்பட்டிருக்குது என்பதை நாங்கள் பார்ப்போம். சரியா? கூட்டத்தின் வழியே லிதியம் பிளஸ் இந்த ஆரையிலும் பார்க்க Na பிளஸுக்கு ஆரை உயர்வு, Na பிளஸ் இந்த ஆரையிலும் பார்க்க K பிளஸுக்கு ஆரை உயர்வு, K பிளஸ் இந்த ஆரையிலும் பார்க்க Rb பிளஸுக்கு ஆரை உயர்வு, அதை விட சிசியத்துக்கு ஆரை உயர்வு. நீங்கள் கிரேக்கல்ல உலகத்தையும் கருத்துல கொள்ளுங்க. லிதியத்திலையும் ஒரு பிளஸ் தான் இருக்கு, சோடியத்திலையும் ஒரு பிளஸ் தான் இருக்கு, பொட்டாசியத்திலையும் ஒரு பிளஸ் தான் இருக்கு, ருபீடியத்திலையும் ஒரு பிளஸ் தான், சீசியத்திலையும் ஒரு பிளஸ் தான். முனைவாக்கும் வலுவை பாதிக்கின்ற காரணிகள்ல ஒரு காரணி எல்லாருக்குமே சமன், ஏற்றம்.
அடுத்த காரணி அணுவின் பருமன். அப்ப அணுவின் பருமன் அதிகரிக்குது, கட்டியண்ட அணுவின் பருமன் அதிகரிக்குது. கருவுக்கு அந்நியனுக்கும் இடையிலான இடைத்தூரம் அதிகரிக்குது என்று மறுதலையாக சொல்லிக் கொள்ளலாம். இதுல இவ்வளவு தூரம் வரைக்கும் அந்நியன் பெறும், இதுல இது வரைக்கும் தான் பெறும். இங்க இதுக்கு இஞ்சாலதான் நிற்கும், இதுல இதுக்கு இங்காலதான் நிற்கும், இதுல என்ன இதுக்கு இஞ்சாலதான் நிற்கும். ஆகவே நாங்கள் இதுல இருந்து ஒரு முடிவை சொல்லிக் கொள்றோம். கட்டியண்ட பருமன் அதிகரிக்கும் போது முனைவாக்கும் பலு குறையும் என்று சொல்றோம். முனைவாக்கும் பலு குறையும். சரியா? முனைவாக்கும் பலு குறையும் போது அதாவது முனைவாக்கும் பலு குறையும் போது பங்கீட்டு சிறப்பியல்பு குறைந்து அயன் இயல்பு அதிகரிக்கும் என்று சொல்லலாம். அயன் இயல்பு அதிகரிக்கும். நான் கேட்டிருந்தான் இல்லை சிஎல்லுக்கா சிஎஸ்சிஎல்லுக்கா அயன் இயல்பு கூட என்று உங்கள்ட்ட அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அன்னையன் ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான். இதுவும் சிஎஸ் பிளஸ் எல்ஐ பிளஸ் கட்டியன் சமன். ஆனா கட்டியன் பருமன் எல்ஐ பிளஸ் விட சிஎஸ்க்கு உயர்வு. அப்ப முனைவாக்கும் பலு குறையும். முனைவாக்கும் பலு குறையும் போது அயன் இயல்பு அதிகரிக்கும். இதனாலதான் உங்களுக்கு அயன் இயல்பை பற்றி குறிப்பிடும் போது எல்ஐ சிஎல் அயன் இயல்பை விட சிஎஸ்சிஎலுக்கு அயன் இயல்பு உயர்வுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. எல்ஐ சிஎல் அயன் இயல்பை விட இது உயர்வுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக முனைவாக்கும் வலுவை நாங்கள் இதுல கட்டியருக்கு குறிப்பிடுவதாக இருந்தால் எல்ஐ பிளஸுக்கு தான் இதுக்குள்ள மிகவும் முனைவாக்கும் வலு கூட. இதை விட என்ஏ பிளஸ் குறைவு, அதை விட கே பிளஸ் குறைவு, ஆர்பி பிளஸ் குறைவு, சிஎஸ் பிளஸ்க்கு இன்னும் குறைவாக இருக்கும். முனைவாக்கும் வலு என்பது கட்டியண்ட பருமன்ல தங்கியுள்ள ஒரு இயல்பு. கட்டியண்ட ஆரை அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு குறையும். முனைவாக்கும் வலு குறையும் போது அயன் இயல்பு அதிகரிக்கும். மறுதலையாக பங்கீட்டு வலி இயல்பு அதிகரிக்கும். அயன் இயல்பு தான் எல்ஐசிஎல் விட சிஎஸ்சிஎல் கூட. இதுவே பங்கீட்டு வலி இயல்பு என்று பார்த்தோம்னு சொன்னால் எல்ஐசிஎல்லுக்கு கூட சிஎஸ்சிஎல் விட. வெளிக்கொள்ளுங்க. கட்டியனின் பருமன் அல்லது ஆரை விளைக்கொள்ளும். கட்டியனின் ஆரை குறையும் போது, அங்கே நீங்க பார்த்தா கட்டியனின் ஆரை குறையும் போது இதை விட இதுக்கு ஆரை குறைவு, இதை விட இதுக்கு ஆரை குறைவு, இதுக்கு ஆரை குறைவு, இதுக்கு ஆரை குறைவு. கட்டியனின் ஆரை குறையும் போது அன்னையனை
அன்னையனை முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். அந்நியனை முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். அந்நியனின் முனைவாக்கும் வலு இல்ல, அந்நியனை முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். மறுதலையாக இந்த திசையில போனார். கட்டியனின் ஆரை அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு குறைவடையும் எனலாம். முனைவாக்கும் வலு குறைவடையும் எனலாம். முனைவாக்கும் வலு குறைவடையும் எனலாம். முனைவாக்கும் வலு குறைவடையும் எனலாம். சரிதானே? படத்தை ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. முனைவாக்கும் வலு இதுல உதாரணமாக நாங்கள் காட்டுவதாக இருந்தால், இது முனைவாக்கும் வலு என்ற போக்க, இதோட எது குறைவு, இதோட எது குறைவு, இதோட எது குறைவு, இது குறைவு. முனைவாக்கும் வலு உங்களுக்கு ஏற்கனவே நான் அயனாரை படிப்பிச்சிருக்கேன். கூட்டத்தின் வழி அயனாரையும் அதிகரிக்கும். எல்ஐ பிளஸ் ஆரையை விட என்ஏ பிளஸுக்கு ஆரை கூட, என்ஏ பிளஸ் ஆரையை விட கே பிளஸுக்கு ஆரை கூட, கே பிளஸ் ஆரையை விட ஆர்வி பிளஸுக்கு ஆரை கூட, அதை விட சிஎஸ் பிளஸுக்கு ஆரை கூட. ஆரை அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு குறையுது. இது அயனாரை. இது அணு. இது ஏற்கனவே நீங்கள் கேள்வி இருக்கு. இந்த படத்தோட நான் இப்ப முனைவாக்கும் வலுவுக்கும் முனைவாக்கும் வலுவை வையச்சிலையும் அணுவண்ணு எக்ஸச்சிலையும் கொண்டு வரைய போறது. அணுவன் அதிகரிக்குது. எல்ஐ பிளஸ் என்ஏ பிளஸ் கே பிளஸ் ஆர்வி பிளஸ் சிஎஸ் பிளஸ். ஒரு விளக்கத்துக்காகத்தான் கூறப்படும். ஆரை அதிகரிக்க முனைவாக்கும் வலு குறையும். இப்படி ஒரு வரைவை கூறிவிடுது. இப்ப முனைவாக்கும் வலு யாருக்கு மிகவும் கூட? லித்தியத்துக்கு. வரைவுகளால் எடுக்கலாம். லித்தியத்துக்கு. இந்த வளைக்கு பேர் செங்கோண அதிபர வளை என்று சொல்றது. பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க சில இதுல. செங்கோண அதிபர வளை. முனைவாக்கும் வலுவுக்கும் ஆரைக்கும் என்று எழுதலாம். ஆரை என்று சொல்லலாம் அல்ல அணுவன் என்று சொல்லலாம். அயனார் அயனாரை அல்லது பருமன்.
சரி, இதுல போட்டுக்கொள்ளுங்க. முனைவாக்கும் மேல குறியீட்டுல தந்திருக்கேன், அயனாரியோட வரைவுல தந்திருக்கேன். இந்த ரெண்டு வரைவையும் குறிக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு பக்கத்துக்குள்ளால விளங்கி துளைச்சிடுவோம். இது விளங்காம சரியா? முதல் நாள் கேட்க ஒரு மார்க்கமா தான் இருக்கும். அதே விஷயத்த ரெண்டாம் நாள் கேட்க கொஞ்சம் தெளிவாகும். இப்ப மூன்றாம் நாள் நோட்ஸ் எழுதி கொண்டு இருக்கிறேன். இப்ப இதுல வரைவையும் இந்த படத்தையும் வச்சு கொண்டு மேக்சிமம் விளங்கிடுங்க. முனைவாக்கும் வலு சரியா? அழிக்கிறேன். ரெண்டாவது வந்து ஏட்டம். ஏட்டம் ஒரு பிளஸ் இருப்பதிலும் பார்க்க 2 பிளஸ் இருந்தால் வலிமையாக கவரும். 3 பிளஸ் இருந்தால் இன்னும் வலிமையாக கவரும். அப்ப நேரேற்றத்தின் அளவு அதிகரிக்கும் போது முனைவாக்கும் பலு அதிகரிக்கும். சரி, நேரேற்றத்தின் அளவு அதிகரிக்க முனைவாக்கும் பலு அதிகரிக்கும். அப்ப ஜென்ரலா நாங்கள் இப்படி சொல்லிக்கலாம், இதுல 1 பிளஸ் இருக்கு, இல்ல 2 பிளஸ் இருக்கு, இல்ல 3 பிளஸ் இருக்கு. ஆகவே இந்த திசையில முனைவாக்கும் பலு அதிகரிக்கும். முனைவாக்கும் பலு அதிகரிக்கும். இதுல நான் கிட்டத்தட்ட 6 சமனாக காட்டியிருக்கிறேன். 6 சமனா இருந்தாலே நேரேற்றம் அதிகரிக்கும். ஆகவே முனைவாக்கும் பலு அதிகரிக்கும். அப்ப இதோட இது கூட. ஆனால் நாங்கள் கட்டியன் என்று பார்க்கும்போது ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்த கட்டியன்களாக இருந்தால் கட்டியன் 6ஐயும் சேர்ந்து என்ன செய்யும்? குறையும். உதாரணத்துக்கு NA பிளஸ் கருதி கொண்டால் NA பிளஸ் 6ஐயிலும் பார்க்க Mg2 பிளஸுக்கு 6ஐ குறையும். Mg2 பிளஸ்க்கு 6ஐ குறையும். அதை விட Al3 பிளஸ்க்கு 6 குறையும். அதே நேரத்துல இங்க 1 பிளஸ் இருக்கு, இங்க 2 பிளஸ் இருக்கு, இங்க 3 பிளஸ் இருக்கு. 6ஐ குறையும் போது முனைவாக்கும் பலு உயர்வு. அப்ப NA பிளஸோட Mg2 பிளஸ்க்கு முனைவாக்கும் பலு கூட, Al3 பிளஸ்க்கு இன்னும் முனைவாக்கும் பலு கூட. அது ஒரு காரணம். இதுல 1 பிளஸ், இதுல 2 பிளஸ், இதுல 3 பிளஸ். அப்ப இதே திசையில என்ன செய்யும்? முனைவாக்கும் பலு ஏற்றமும் அதிகரிக்கும். ஆகவே முனைவாக்கும் பலு NA பிளஸோட Mg2 பிளஸ் கூட Mg2 பிளஸோட Al3 பிளஸ் உயர்வாக இருக்கும். இதுக்கு 2 காரணம். ஒன்று 6 குறையுது, இன்னொன்று ஏற்றம் அதிகரிக்குது. சரியா? அப்ப NaCl இருக்கிற முனைவாக்கும் பலுவை விட MgCl2 கூட, AlCl3 இன்னும் முனைவாக்கும் பலு இன்னும் Al3 பிளஸ் கூட. சரி, அப்ப இந்த 6ஐயும் ஏற்றம் எப்படி முனைவாக்கும் பலுவை பாதிக்குதுன்னு நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல ரெண்டுமே என்ன செய்யும்? செல்வாக்கு செலுத்தும். இப்ப நாங்கள் தான் அதுல கவனமா இருப்போம். பொதுவா சொல்றதாக இருந்தால் கட்டியன் ஏற்றம் அதிகரிக்க முனைவாக்கும் பலு அதிகரிக்கும். அது குறிப்பிட்ட அயன்களை சொல்லிக்க 6ஐயும் கருத்துல உள்ளதானே உண்டு. சரிதான், வழி கொள்ளுங்க. 2வது ஏற்றம், தலையங்கம் போட்டு கொள்ளுங்க. ஏற்றம் கட்டியனில்
கட்டியனில் உயர் ஏற்றம் காணப்படும் போது கட்டியனில் உயர் ஏற்றம் காணப்படும் போது கட்டியனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். கட்டியனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். இந்த முனைவாக்கும் வலு, முனைவாக்கும் திறன், முனைவாக்கும் தன்மை எல்லாம் ஒன்றுதான். முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். அதாவது நேரேற்ற பருமன் அதிகரிக்க அந்நியனின் இலத்திரன் முகில் இலகுவாக கவரப்படும். அந்நியனின் இலத்திரன் முகில் இலகுவாக கவரப்படும். சரிதான். இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க. இதுல நீங்க யாரைய பற்றி மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லையே. நான் யார் என்றதை குறிப்பிடல. அப்ப இந்த திசையில முனைவாக்கு பலு அதிகரிக்கும். இதுல Na+ Mg2+ Al3+ என்று சொல்லியிருக்கேன். அப்ப இதுல யாரையும் கருத்துல கொள்ள வேண்டும் என்றால் யாரையும் குறையுது. நாங்கள் கிராஃப்ல காட்டுறதாக இருந்தால் இப்படி காட்டிக்கொள்ளலாம். இந்த கிராஃப் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான கிராஃப் இல்ல, விளக்கத்துக்காக நான் கிராஃப். இதுல ஏற்றம் 1 2 3. உதாரணம் Na+ Mg2+ Al3+. அப்ப Na+ ஏற்றம் 1, Mg2+ ஏற்றம் 2, Al3+ ஏற்றம் 3. அப்ப ஏற்றம் அதிகரிக்குது. அவ்வளவுதான். அது ஸ்ட்ரெயிட் லைன்ல அதிகரிக்கும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. Na+ Mg2+ அணுவன் ஒன்றாலே அதிகரிக்குது. இங்க ஏற்றம் அப்படி இருக்கு. விஷயம் இதுதான். கட்டியன்ற ஏற்றத்துக்கும் முனைவாக்கும் வலுவுக்குமான வரைவை காட்ட முயற்சிக்கிறேன். முனைவாக்கும் வலு
சரியா? அதுவும் என்ன செய்யும்? Na பிளஸ் விட கூட. அப்ப முனைவாக்கும் வலுவை YH இருந்தால் அதுவும் அதிகரிக்கும். ஏற்றம் அதிகரிக்க முனைவாக்கும் வலுவும் அதிகரிக்கும். Na பிளஸ் இந்த முனைவாக்கும் வலுவை விட Mg2 பிளஸுக்கு முனைவாக்கும் வலு கூட. Mg2 பிளஸ் Al3 பிளஸுக்கு முனைவாக்கும் வலு கூட. இதுல நீங்கள் கட்டியன் என்று போட்டுக்கொள்ளும். ஏனென்றால் கூட்டத்தின் வழி பார்க்க உங்களை குழப்பம். அணுவன் என்று போட்டா குழப்பி விட்டுரும். கட்டியன் இந்த கட்டியனுக்கு இருக்கிறீங்க. ஏற்றம் அதிகரிக்க முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். இந்த ரெண்டு கிராஃப் பாருங்க. முனைவாக்கும் வலு YH வச்சுக் கொள்ளுங்க. சரியா? இந்த ரெண்டு கிராஃபுகளால நீங்க சரியான ஒரு விளக்கத்தை பெறணும். ஏற்ற அடர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏற்ற அடர்த்தி அது உண்மையில என்னன்னு சொன்னால் முந்தி கால்குலேஷன்ல வச்சு படிப்பிக்கிறாங்க. ஏற்ற அடர்த்தி நீங்க பொதுவா இப்படி விளங்கிக் கொள்ளுங்க. ஏற்ற அடர்த்தி என்பது ஏற்றம். ஏற்றத்தின் அலகு கூலோம். சரிதானே? கூலோம் என்று சொல்றோம். கூலோம் சி என்று குறித்துக் கொள்ளும். ஏற்றத்தின் அலகு கூலோம். சி என்று குறித்துக் கொள்ளும். அடர்த்தி என்பது பொதுவாக அலகுக்கு வரையறுக்கப்பட வேணும். இல்லையென்றால் அடர்த்தி மாறுபடும். அலகுக்கு அது அலகு துணிவா இருக்கலாம் அல்லது அலகு கனவளவா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரையறுக்கப்படும். ஆகவே நாங்கள் ஏற்ற அடர்த்தியை ஏற்றத்தின் கீழ் திணிவு என்று சொல்லிக் கொள்வோம் அல்லது கனவளவு என்று சொல்லிக் கொள்வோம். அதாவது ஓரலகு திணிவில இருக்கிற ஏற்றத்தின் அளவு அல்லது ஓரலகு கனவளவில் இருக்கிற ஏற்றத்தின் அளவு. உதாரணத்துக்கு 1 கிராம் திணிவில 96,000 கூலோம் 96,500 கூலோம் ஏற்றம் இருக்கைகள்ல இந்த ஏற்றத்தின் அடர்த்திக்கும் அதே 1 கிராம் திணிவில ഇതിന്റെ 2 மடங்கு ஏற்றம் 96,500 இருக்கைகளை இதுல ஏற்ற அடர்த்திக்கும் ஒப்பீடு உங்களுக்கு விளங்கும் பண்ணி நினைக்கிறேன். 1 கிராம்ல 96,000 இருக்கு. இதுல அதுல 2 மடங்கு இருக்கு. அதே நேரத்துல 3 மடங்கு இருக்கு என்றால் ஏற்ற அடர்த்தி என்ன செய்யும்? கூடும். அப்ப நேரேற்றத்தின் ஏற்ற அடர்த்தி தான் என்ன செய்யுது என்று சொன்னால் இந்த முனைவாக்கும் வலுவோட தொடர்படுது. அந்த ஏற்ற அடர்த்தி ஏற்றத்திலையும் பருமன்லையும் தங்கி இருக்கிறதால நாங்கள் தனித்தனியாக படிச்சிருக்கோம். சரிதான்? அப்ப இதுல ஒரு ஆள் மாறல் என்றால் மற்றவர் என்ன செய்வார்? முனைவாக்கும் வலு தீர்மானம். ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக கதைச்சு கொள்ளலாம். ஏன்? ஏற்ற அடர்த்தி ஏற்றத்திலையும் பருமன்லையும் தங்கி இருக்கு.
அதை நாங்கள் இந்த இடத்துல வந்து திணிவு கனவளவு என்று வரையறுக்காமல் பருமன் என்று கதைக்கலாம். அணுவின் பருமன் சரியான பருமன் என்று கதைத்துக் கொள்ளலாம். உண்மையில நாங்கள் திணிவையும் கனவளவையும் மட்டும்தான் கதைப்போம் ஏற்ற அடர்த்தியில. இங்க பருமன் அணுவின் பருமன் அதிகரிக்கையே கனவளவு கூடுவதாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதான். ஓகே. அப்ப ஏற்ற அடர்த்தி ஏற்றத்தின் கீழ் பருமன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு கட்டியண்ட ஏற்றம் அதிகரிக்கும் போது ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும், பருமன் குறையும் போதும் ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும். இதைத்தான் நீங்கள் இந்த ரெண்டு கிராஃப்லயும் கதைச்சிருக்கிறீங்க. ஏற்ற அடர்த்தி வந்து முனைவாக்கும் வலுவை என்ன செய்யும்? பாதிக்கும். கவனமாக இந்த சாப்டர்ல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏற்ற அடர்த்தி ஏற்ற அடர்த்தி வந்து ஏற்றத்திலையும் பருமன்லையும் தங்கியிருக்கு. ஓகே. இப்ப கிளியரா இருக்கா? சரி. அப்ப ஏற்ற அடர்த்தி வந்து ஏற்றத்திற்கு பருமன். அப்ப ஏற்ற அடர்த்தி அதிகரிக்க முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நாங்கள் முனைவாக்கும் வலுவை முனைவாக்கும் வலு ஏற்ற அடர்த்தி உடனடியாக தொடர்படுத்திக் கொள்ளலாம். முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் போது ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் சொல்லிக் கொள்ளும். ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டதுதான். நாங்கள் முனைவாக்கும் வலுவை முதல் நேரடியாக இங்க தொடர்படுத்தினாங்க, ஏற்றத்துக்கும் பருமனுக்கு தொடர்படுத்தினாங்க. அந்த ரெண்டும் இன்னொன்றோட தொடர்படுது. அப்ப நாங்கள் இவரோட மட்டுமே கதைச்சு கொள்ளலாம். சரி, அந்த சமன்பாட்டை நோட் பண்ணி கொள்ளுவோம். ஏற்ற அடர்த்தி சமன் ஏற்றத்தின் கீழ் திணிவு கனவளவு அல்லது பருமன் ஏதாவது ஒன்றை கருதி கொள்ளுங்க. நாங்கள் திணிவையும் கனவளவு தான் கருது. திணிவு ஏற்றத்தின் அளவு கூலோம், திணிவண்டா கிலோகிராம் பாவிப்போம், கனவளவுண்டா டெசிமீட்டர் கனம் பாவிப்போம். பருமனை இங்க கனவளவுக்கு கொண்டு வருவோம். அணுவின் பருமன் அதிகரிக்க கனவளவும் அதிகரிக்கும் என்று எடுத்துக்கொள்ளும். சரிதான். அணுவின் பருமன் அதிகரிக்க கனவளவும் அதிகரிக்கும். ஏற்ற அடர்த்தி சமன் ஏற்றத்தின் கீழ் துணிவு அல்லது கனவளவு அல்லது பருமன் என்று நோட் பண்ணி கொள்ளுங்க. பருமனை கனவளவோட இப்ப பருமன் கூடுதல், ஒரு அணுவின் பருமன் கூடுதல்னா கனவளவும் என்ன செய்யும்? கூடும் தானே. அப்ப அப்படி எடுத்துக்கொள்ளுங்க, கனவளவு கூடுதல்னு சொல்லி. ஏன்னாங்க 4/3 பையார் கணம் போடுறீங்க கனவளவுக்கா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பாப்போம்.
கிளையிலே கொள்ளுங்க. ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். இப்ப இதுல நாங்கள் இந்த ஏற்ற அடர்த்தியை பார்க்கலாமா? முனைவாக்கும் வலு Na பிளஸ் விட Mg2+ கூட என்று சொல்றோம் தான். Al3+ இன்னும் கூட. இதை நாங்க முதல்ல அறிவிச்சிருக்கிறோம் முடிவாக. ஏற்றமும் கூட ஆரையும் கூட குறையும் சொல்லியிருக்கோம். சரி, அப்ப இதுல இந்த ஏற்ற அடர்த்தியை பார்க்கணும். ஏற்றம் அதிகரிக்க ஏற்ற அடர்த்தி கூடும், ஆற குறைய ஏற்ற அடர்த்தி கூடும். அப்ப இந்த திசையில ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கிறால முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முனைவாக்கும் வலு Na பிளஸ் Mg2+ கூட, Mg2+ Al3+ கூட. காரணம் 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 இதே ஒழுங்கில் இதே ஒழுங்கில் காரணம் இதே ஒழுங்கில் கட்டியனின் ஏற்றம் அதிகரிக்கின்றது. கட்டியனின் ஏற்றம் அதிகரிக்கின்றது. கட்டியனின் ஏற்றம் அதிகரிக்கின்றது. கட்டியனின் பருமன் குறைகின்றது. கட்டியனின் பருமன் குறைகின்றது. ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கின்றது. ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கின்றது. இந்த ரெண்டு வித தீர்மானம். ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கின்றது. ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கின்றது.